சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நாளை அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மிக்ஜாம் புயல் விடுமுறையை ஈடு செய்வதற்கு பள்ளிகள் தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளில் செயல்பட்டு வந்த நிலையில் நாளை விடுமுறை. சென்னையில் நாளை NMMS தேர்வு பணியில் ஈடுபட உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் தேர்வுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்யுங்கள். தொண்டர்களுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக 0 தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. அதிமுகவை வைத்து பாஜக எத்தகைய நாடகம் நடத்தினாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது என்றும் திட்டவட்டம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் நடிகர் விஜய். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் கட்சியின் பெயர் பதிவு. (2026) சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவதே இலக்கு. அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதே நோக்கம் என அறிவிப்பு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என விஜய் அறிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என அறிவிப்பு. அரசியல் என்பது தொழில் அல்ல, புனிதமான பணி என விஜய் கருத்து. ஒப்புக்கொண்ட படங்களை முடித்த பின்னர் முழுநேர அரசியலில் ஈடுபட திட்டம். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற பின்னர் கட்சி கொடி சின்னம் முடிவு. ஊழல் ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சமூக நீதி என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள். விஜய் கட்சி தொடங்கியுள்ளதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்பு. யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், கொள்கை முக்கியம் என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பேட்டி. நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதற்கு வரவேற்பு தெரிவித்தும் விமர்சனம் தெரிவித்தும் அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து. அதிமுக வாக்குகளை பறிக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. திராவிடம் என்ற சொல்லை தவிர்த்து கட்சியின் பெயர் வைத்ததே வெற்றிதான். சீமான் கருத்து. நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதற்கு தமிழகம் முழுவதும் கொண்டாடி வரும் விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் மகிழ்ச்சியை பரிமாறினர். ஜார்க்கண்ட் மாநில புதிய முதலமைச்சராக சம்பை சோரன் பதவியேற்றார். 10 நாட்களுக்குள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் கேட்டு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை கைது செய்ததை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி வெளிநடப்பு. அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு எதிராக ஹேமந்த் சோரன் தொடர்ந்த வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். NIA சோதனை நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு சம்மன். வரும் 7ஆம் தேதி சென்னையில் உள்ள NIA அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியது சட்ட விதிமீறல். NIA அனுப்பிய சம்மனுக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்காமல் உடனடியாக சோதனையில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சி குற்றச்சாட்டு. உலக சதுப்பு நில நாளில் இழந்த சதுப்பு நிலங்களை மீட்டெடுப்பதற்கு உறுதியேற்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சென்னை ஹாங்காங் இடையே மீண்டும் நேரடி விமான சேவை. கேத்தே பசிபிக் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமான சேவை 4 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இன்று தொடங்கியது. பெருநாட்டில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆறுகள், சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி.
la ruta Tarma-Chanchamayo. இலங்கையில் இணையதள பதிவுகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் புதிய சட்டம். சர்ச்சைக்குரிய சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியது இலங்கை நாடாளுமன்றம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் வலுவான நிலையில் இந்தியா. தமிழர்கள் குறித்த சர்ச்சை கருத்துக்காக மன்னிப்பு கோரினார் நடிகை தன்யா பாலகிருஷ்ணன். 12 வருடங்களுக்கு முன்பு பகிரப்பட்ட அந்த பதிவு நான் பதிவிட்டது அல்ல எனவும் விளக்கம். முப்பத்தி மணி நேரம் தொடர்ச்சியாக பாடல் பாடி நைஜீரிய பெண் கிண்ண சாதனை. நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட தொண்டை வலியையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பாடி அசத்தல். ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை வரும் 7ஆம் தேதியுடன் நிறைவடையும் என அறிவிப்பு. மலேசியாவின் புதிய மன்னர் சுல்தான் இப்ராஹிமிற்கு இந்திய மதிப்பில் சுமார் 60,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக வெளியான தகவல். 300க்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பு.